இருக்கிறப்பா நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இரவு வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே கூடி உடைய வசனத்தை உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனாய கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் மோரைக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிங்க. நீங்க நல்ல வசனங்களை கொடுங்க. அப்போ அடியனுக்காய் ஜெபிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு கிருபை தாங்க. கலந்து கொள்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதிய வருஷத்திலும் உமக்கென்று வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். Amen. Father, I just want to thank you for today. Thank you for this provision, Lord, that you make people stand up in whatever circumstances, Lord. I want to pray right now, Lord, and I want to put Shalom into your precious hands, Lord. You touch him, you anoint him, Lord. You fill him with your grace and wisdom and understanding, and you bring him to this place, Lord, that he would flow with your Holy Spirit right now. Be filled with the power of God's Holy Spirit. In Jesus' name I pray. Amen. Amen. Praise God, everyone. Good evening and welcome back to this wonderful time that we spend learning biblical principles every Friday night. எல்லாருக்கும் இரவு வணக்கம். இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த ப்ரோக்ராமில் நாம் கலந்து கொள்ள நீங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிற பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். We are studying and we are going through the Gospel of Mark. நம்ம கடந்த நாட்களிலிருந்து மார்க் எழுதிய சுவிசேஷங்களை படித்து வருகிறோம். And we've been learning really amazing and fabulous storylines embedded in the secrets of this gospel. இந்த சுவிசேஷங்களிலிருந்து மிகவும் அற்புதமான மிகவும் ஆச்சரியமான சில சத்தியங்களை நம்ம இந்த நாட்களில் படித்துக் கொண்டு வருகிறோம். And the last time which we left off, I think was 2 weeks ago, we are studying the first chapter, and we studied a little about the background of the synagogues and how synagogues were formed, and a little historical thing of the state of Israel. 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் இந்த சுவிசேஷங்களில் முதல் அதிகாரத்தை குறித்து நாம் படித்து வந்தோம். அதில் ஜெப ஆலயத்தினுடைய பேக்ரவுண்டை குறித்தும் அது எப்படி உருவானது எப்படி வந்தது என்பதையும் நாம் குறித்து அதில் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். Now today we are going to start with chapter 1 verse 35 onwards until we complete the rest of the chapter. இந்த நாளிலும் நாம் முதலாம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனங்களிலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். It says that, and in the morning, rising up a great while before day, Yeshua went out and he departed into a solitary place and he prayed there. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Now, why early in the morning? எதற்காக மிகவும் அதிகாலையில்? Because early in the morning is the time where there is a refreshing of the soul of a human being. எதற்காக என்று கேட்பீர்களானால் அதிகாலை என்பது நம்முடைய எல்லாருடைய மனுஷனுடைய சரீரத்தில் ஒரு ரிஃப்ரெஷ் கிடைக்கிற ஒரு நல்ல நேரம். There is another reason why morning is very important. It's because early morning is also the time that aligns with heaven and what happens in heaven. அதனால தான் இந்த காலை வேலை என்பது மிகவும் அற்புதமான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த காலை வேலை தான் பரலோகத்திலிருந்து ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்கிறதை பரலோகத்தில் என்ன நடக்குது என்பதை அறிவதற்கும் உள்ள ஒரு நேரமா இருக்கிறது. Do you remember the time when the angel was fighting with Yaakov in the book of Genesis the whole night? நீங்கள் இப்பொழுது நினைவு கொள்கிறீர்களா எந்த நேரத்தில் தேவதூதன் யாக்கோபுடன் அந்த வனாந்தரத்தில் ஃபைட்டிங் செய்தார்? And the angel says, Yaakov, let me go. It's early morning. I have to go. Let me go. But Yaakov was not allowing the angel to leave him. அப்படி போராடி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் இப்படியாக சொல்லுகிறான், பொழுது விடுகிறது, நான் போக வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது யாக்கோபு விடாதே அவனை பற்றி கொள்கிறதை நம்ம பார்க்க முடியும். Why? Because the angel had to be in heaven at that point of time to witness the morning praise and worship in the throne room of God. அது எதற்கு என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அந்த காலை வேளையில் அந்த தேவதூதன் அந்த நேரத்தில் பரலோகத்தில் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் பரலோகத்தில் அவனுடைய சாட்சி அவனுடைய அந்த பிரசன்னம் இருக்க வேண்டும் தேவனை ஆராதிப்பதில்.
whether you like it or not, or whether you understand it or not. But even there are times and seasons in heaven where there is a routine time, heavenly time, where angels come before the throne of God and worship him. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் புரிந்து கொண்டாலும் இல்லைங்கிலும், பரலோகத்திலும் ஒரு நேரங்கள் இருக்கிறது. எந்த நேரத்தில், சரியான நேரத்தில் தேவதூதர்கள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் அங்கே குறித்து வைக்கப்பட்டிருக்கு. And here we see our Lord Yeshua also early morning before day aligning his time with heaven's time and worshiping and coming into the presence of the Father. இங்கேயும் 35வது வசனத்தில் நாம் இயேசுவாகிய ஆண்டவர் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பரலோகத்துடைய அந்த கரெக்டான நேரத்தில் போய் அவர் ஜெபிப்பதை, ஆராதிப்பதை நாம் பார்க்க முடியும். And therefore, if we also develop the prayer time early morning in our lives, we will be tremendously blessed, my friends. அதனால நம்மளும் நம்முடைய வாழ்வில் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம ஜெபிப்போமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்க முடியும், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். There is another reason why early morning also is very important. அங்க வேறொரு காரணமும் இருக்கிறது எதற்காக இந்த அதிகாலை ரொம்ப முக்கியமானது என்பதற்காக. In the temple in Jerusalem, when it stood, the first thing that was done early in the morning, even before the sun rises, was a specific sacrifice in the morning and a specific sacrifice in the evening when the sun set. இந்த எருசலேம் டெம்பிள்லயும் ஆலயத்திலும் நாம் பார்க்க முடிகிறது, அதிகாலையில் மிகவும் இருட்டுள்ள நேரத்தில் அங்க உள்ள ஒரு பலி செய்யப்படுவதற்குள்ள நேரம் இருக்கிறது. அதே போல சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் ஒரு பலியிடுகிற நேரம் இருக்கிறது. And that offering early in the morning and late in the evening, or early in the evening as the sunset, was called the Tamid offering. Tamid offering. அந்த காணிக்கைக்கு அல்ல அந்த பலிக்கு தாமீத் என்கிற ஒரு ஹீப்ரூல உள்ள வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். The word Tamid comes from the word everlasting, or continuous or constant offering that has to be repeated time and time and time and time again. அந்த தாமீத் என்கிற அந்த ஹீப்ரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் எவர்லாஸ்டிங், அது வந்து நித்தியமான என்பதற்கான ஒரு அர்த்தம். அந்த பலியானது நித்தியமானது, எப்பொழுதும் கண்டினியூவாக செய்யப்படுகிற ஒரு காரியமாக பார்க்க முடியும். So developing a prayer time even before the sun rises, coming into the presence of God, you're aligning your soul with heaven's time, friends. It's a wonderful time to be. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுவதில் நாம் டெவலப் பண்ணுகிற காரியம் என்பது, நாம் அந்த பரலோகத்தில் உள்ள அந்த டயத்துடன் நாம் ஒன்று சேர்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு காரியமா இருக்கு. We read even Abraham started his day early in the morning. He saddled his donkeys and he left. Everybody in the Bible starts their day early, even before the sun rises. நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது, ரொம்பவும் அதிகாலையிலே அவர் எழுந்து போனார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல பைபிளில் அநேக ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிகாலையிலே செல்வதை நாம் பார்க்க முடியும். And so we read that Jesus himself got up early in the morning and he went to this quiet place, and there he prayed because he was in constant communication and in constant relationship with the Father. அங்கேயும் பார்க்கிறோம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவர் அதிகாலையிலே இருட்டுள்ள நேரத்தில் எழுந்து வனாந்தரத்தை ஒரு இடத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவருடன் ஒரு நல்ல உறவில் அவர் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். But his disciples never knew this. They never understood what he was doing or saying. ஆனால் அவருடைய சீஷர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை, அவர் என்ன செய்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. So they came running after him, looking for him and finding him, and saying, where are you? We all searching for you. Where have you got disappeared? அதனால் இந்த சீஷர்கள் அவரை தேடி அங்கேயும் இங்கும் போய் கடைசியாக அவரை கண்டுபிடிக்கும் பொழுது கேட்கிறார்கள், எங்கே இருந்தீர்? உம்மை நாங்கள் தேடுகிறோம் என்று சொன்னார். And he said unto them, he said, come now, let us go into the other town and city, that I may preach there also, for this is the reason I have come forth. Verse 38. அப்பொழுது அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் அவ்விடத்திற்கும் போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார்.
And then he went from town to town, village to village, preaching the gospel of the kingdom of God, and bringing people into repentance and bringing them back and connecting them back with the Father. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும், ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் போய் அவர் தேவராஜ்யத்தை கூறிய பிரசங்கத்தை பிரசங்கித்தார். அதன் மூலமாய் ஜனங்களை தேவனோடு உள்ள அந்த மீண்டும் உறவில் அவர்களை பங்கு பெற அவர்களுக்கு உதவி செய்தார். அப்படியாக அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Verse 40 says, and there came a leper unto him, beseeching him and kneeling down to him and saying unto him, Lord, if you desire, you can make me clean. 40வது வசனம், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று வேண்டிக் கொண்டார். Now, the word leper that you read in the New Testament is not the same disease that you and me know about. நாம் குஷ்டரோகி என்று இந்த புதிய ஏற்பாடில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் நினைக்கிற ஒரு குஷ்டரோகியான ஒரு நோய் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். There is no English or any other language translation equivalent to the Hebrew word for leper. குஷ்டரோகி என்பதற்கான இந்த எபிரேய மொழியை கரெக்டாக சரியான எந்த விதமான பைபிளும் டிரான்ஸ்லேட் பண்ணவில்லை. The word for leper, which is translated as leper in English, is the word matsora in Hebrew. குஷ்டரோகி என்கிறதுக்கான அந்த லெப்பர்ங்கிற வார்த்தை ஹீப்ரூல இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிற வார்த்தை என்னவென்று கேட்கிறானால், so let me kind of explain more of this disease so you all will understand what it is. நாம் இப்பொழுது இந்த குஷ்டரோகி என்றால் என்ன என்பதை நம்ம சரியாக விளக்க விரும்புகிறேன், அதனால் நீங்க அறிந்து கொள்வீர்கள். Now, this disease which is called Metsora or leprosy is actually a spiritual condition of a human being. இந்த குஷ்டரோகி என்கிறதுக்கான ஒரு சரியான விளக்கம் என்று நீங்க கேட்பீர்கள், இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் வருகிற ஒரு நோயை குறிக்கிறது. Before it becomes a physical phenomenal or physical reality in a person, it exists in that person in a spiritual realm. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இந்த நோய் வருவதற்கு முன்பாக இது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்களை பழுதுபடுத்துகிறதாய் நோய் கொண்டிருக்கிறதாய் இருக்கிறது. So now we are dealing with spiritual purity and impurities. நாம் இந்த நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள சுத்தத்தை குறித்தும் அசுத்தத்தை குறித்தும் நாம் படித்து வருகிறோம். And this specific Matsora demanded the highest attention of the Torah and the laws that God gave Moses to be the highest level of attention in the Torah. இதில் இந்த நியாயப்பிரமாணத்தில் மிகவும் அதிகமாக இந்த குஷ்டரோகம் என்கிற இதை அதிகமாக மோசே மூலமாக ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும். So how does a person get affected with leprosy or Matsora according to the Bible? வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட மனிதன் இந்த குஷ்டரோகத்தை அவன் வாழ்வில் நோயாக அவன் எப்படி அடைகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. The first level of impurity that gets attached to a person's soul is to evil and wicked speech. ஒரு மனிதனுடைய முதல் படியான அசுத்தம் என்பது அவன் வாழ்வில் வருகிற தீங்கு, evil and impurity. So speech brings the very, very high form of impurity to a human being. நாம் பேசுகிற சில வாக்குகளிலிருந்து மனிதனுக்கு மிகவும் அதிகமான அசுத்தத்தை அது கொண்டு வருகிறது. When we indulge ourselves in evil speech, backbiting, complaining, wrongful, bad, evil speech, a whole lot of evil things in our brains, in our mouth, that brings impurities to our lives. நம்முடைய ஒரு மனுஷனுடைய வாழ்வில் அவன் வாய் மூலமாக சொல்லுகிற ஒவ்வொரு குற்றங்களும் தீமையான காரியங்களும் தீங்குகளும் பொல்லாப்புகளும் ஆகிய சில வார்த்தைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்வில் அசுத்தங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. Because speech is something that's got to do with the divine image of God.
பேசுகிறது என்பது அது தேவனுடைய சாயலுக்கு ஒரு ஒப்புமான ஒரு காரியமா இருக்கு. And by not doing the right things, and by having evil speech, we are desecrating the image of God that we are created in. நாம் சரியான காரியங்களை செய்யாதிருப்பதினால் தேவ சாயலான அந்த காரியத்தை நாம் பழுதுபடுத்துகிறதாய் குறைப்படுத்துகிறதாய் இருக்கிறோம். So all the evil impurities get attached to our souls like dirty, filthy patches on our garments, our spiritual garments. அப்படிப்பட்ட ஈவிலான அந்த தீமையான அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசும்பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள அந்த அதை பழுதுபடுத்துகிறதாய் அது கரைப்படுத்துகிறதாய் இருக்கு. And when it is not cleaned spiritually from within, then slowly it starts coming out towards the physical body. இது உள்ளாகவே அப்படிப்பட்ட அந்த அழுக்குகள் சுத்தமாக படாமல் போய்விட்டால் அது வெளியிலாக அது வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. And then the physical body starts showing physical signs of a skin disease. அப்படிப்பட்ட அந்த நோய் என்பது நம்முடைய சரீரத்தில் அது வெளிப்புறமாக அதை ஒரு நோயாக சரீரத்தில் உள்ள தோள்களில் நாம் அதை பார்க்க முடியும். Now, if we read the book of Leviticus, which we will not do today, we will see that this Metzora can come on a human being, it can come on fabric, it can come on the walls of a house, it can come on anything on this earth. That means it's not leprosy or Kushta Rog, whatever you call it, according to what our understanding. It is something of a spiritual impurity. இந்த லேவியாகம புத்தகத்தில் நாம் இந்த குஷ்டரோகத்தை குறித்து அதிகமா நாம் பார்க்கிறோம். அது மனிதனுடைய சரீரத்திலும் தோள்களிலும் அதே போல ஒரு வீட்டில் உள்ள செவுறுகளிலும் வருவதை நாம் பார்க்கிறோம். அது நாம் பார்ப்பது போல அது சரீரமாக வருகிற காரியமா இருந்தாலும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறதா அது மெயினாக இருக்கிறது. Praise God. All we need to understand it is that this disease, it's a spiritual condition that is brought about by evil speech. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது இந்த நோயானது குறிப்பிடப்பட்டது நோய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறது. அது நம்முடைய வாயில் பேசுகிற அந்த தீமையான அந்த வார்த்தைகளிலிருந்து அது உருவாகிறதா இருக்கு. Now when this person comes to Jesus and he says, Lord, if thou will, please have kindness and compassion upon me and heal me of this situation that I'm in. இந்த மனுஷன் இங்க 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் வருகிற அந்த மனுஷன் அவரை பார்த்தவுடன் மிகவும் இரக்கமாக அவன் பேசுகிறான். ஆண்டவரே என் மேல் மனதுருகி என்னை இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். And notice the humility in this person. He comes seeking him and kneeling down before him and saying unto him, Lord, with humbleness and humility. இந்த மனிதனுடைய தாழ்மையும் இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். அவன் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான், என் மேல் மனதுருக்கமாய் இருந்து என்னை சுத்தமாக்கும் என்று. And then it says something very interesting. He does not tell our Lord Jesus, Lord, heal me. He says, Lord, if thou wilt, please make me clean. இங்க மிகவும் அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அவன் வந்த உடனே ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் என்று அவன் கேட்கவில்லை. ஆனால் சொல்கிறான், உமக்கு சித்தம் உண்டெங்கில், உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று சொல்கிறான். Correct, na? He doesn't say heal me, he says make me clean, right? Yes. So we are talking about a state of purity and impurity. நம்ம இந்த இடத்துல நாம் பேசி வருகிறோம் ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம், அசுத்தமான ஒரு காரியம். Which means we are also talking about being pure as a person and being impure as a person. What makes a person pure and impure? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எது அவனை சுத்தம் உள்ளதாகவும் அசுத்தம் உள்ளதாகவும் அவனை மாற்றுகிறது? We said speech is one of the things. The other thing is bad actions. The other thing is evil thoughts. The other thing is bad behavior in society. And all the things that have got to do with impurities bring on impurities in our soul. அசுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆத்மாவுக்கு அசுத்தத்தை கொண்டு வருகிற காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய பொல்லாத சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தின் நிறைவிலால் வருகிற வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனுஷனை அசுத்தத்தில் நடத்துகிறது. So typically we can be
Christians all our life. We can be going to church, taking offerings and a communion, and being a part of Christian, and doing everything very Christian. But inside, all of us, to some extent, are suffering from the spiritual condition called Metzora or leprosy. நம்முடைய வாழ்வில் நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நாம் ஜெபத்துக்கு போகிறோம், பங்கெடுக்கிறோம், நாம் திருவிருந்திலும் பங்கெடுக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்வில் இந்த குஷ்டரோகம் என்கிற சில காரியம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. Be very careful of this. Do not be deceived by saying, I am a Christian, therefore I am clean. It doesn't work that way, my friends. நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு நம்மளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டு நம்மளை வஞ்சிக்க கூடாது. I am challenging everybody. Everybody is steeped in impurity. Whether you're a Christian or not, you are steeped in impurity. நான் உங்களை ஒரு சேலஞ்சாக உங்களோடு சொல்கிறேன். நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் சொன்னாலும் நம்முடைய இருதயத்தில் நாம் எல்லாருமே அசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். This is a story of you and me. இதான் நம்முடைய வாழ்விலும் உள்ள ஒரு கதை போல இருக்கிறது, அசுத்தமான ஒரு காரியம். It is only if we are in a place of kneeling down and asking the Lord, make me clean, he will cleanse us with his precious blood. ஆனால் எப்பொழுது இந்த குஷ்டரோகி போல நம்மளும் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் என்னை சுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறோமோ அந்த நேரத்தில் அவர் நம்மளை சுத்தமாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். But let's be honest with ourselves. How clean are we? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நாம் எவ்வளவு சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. We have to push ourselves. We have to be honest with ourselves, and we have to be absolutely honest with God also. Am I clean? Do I have spiritual leprosy inside of me? நாம் இந்த விஷயத்தில் மிகவும் ஹானஸ்டாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் நான் எப்படி இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேனா, ஆண்டவருக்கு முன்பாக நான் குஷ்டரோகம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் கண்டிப்பாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும். You have bad relationships, you are unclean. You have diseases in your flesh and in your body, you are unclean. If you're suffering from any illnesses, you are unclean. That is all spiritual leprosy. தவறான ஒரு உறவு நமக்கு இருக்குமானால் நாம் ஒரு நோய் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய சரீரத்தில் சில நோய்கள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். Don't be fooled by making yourself believe that you are God. You are not. நம்முடைய வாழ்வில் நம்ம நாமே ஒரு முட்டாளா இருக்கக்கூடாது. நம்மை நாமே நான் சுத்தம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்வதில்லை. So what does Jesus do when we come to him? இங்கு நம்ம இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் அங்கே என்ன செய்கிறார்? We have to allow Jesus to give us a chance to cleanse the impurities that's within us. The soul needs to be cleansed. It's called kippurim in Hebrew. நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா அசுத்தங்களையும் சுத்தமாக்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். If we do not allow the cleansing of Jesus with his blood and literally beseech and ask the Lord, please cleanse me, we will not be ready to walk a pure and impure life. நம்முடைய வாழ்க்கையில் மிக உண்மையாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் அவருக்கு இடம் கொடுத்து நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள இடம் கொடுக்காவிட்டால் அது ரொம்ப அதிக பாதிப்பில் நடத்தும். நாம் கண்டிப்பாக உண்மையாக நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவது. Now there's another angle to this also. God in his wisdom and the highest form of wisdom has decreed that every human being must die. Every human being must see the grave. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். அவருடைய டிவைன்லி சொல்லும்போது நாம் பார்க்கிறோம், எல்லா மனுஷனும் கண்டிப்பாக மரணத்தை அவன் பெற்றுக்கொள்வான், அடைவான் என்பதை. Because the flesh and the body in this corrupted state that we are living in cannot see perfection. எதற்காக என்றால் நம்முடைய சரீரமும் மாமிசமும் இந்த அசுத்தத்தில் இருப்பதால் இது திகைந்த தேறின ஒரு இடத்தை, அந்த பரலோகத்தை அது காண முடியாது. So God must separate the soul from the body. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த சரீரத்திலிருந்து, இந்த மாமிசத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை அவர் வேறுபடுத்த வேண்டும்.
and the soul goes to a place of called paradise or Garden of Eden, and the body needs return back to the earth to be purified by the earth. நம்முடைய ஆத்துமா கண்டிப்பாக பரதேசி என்கிற இடத்திற்காகவும் நம்முடைய சரீரம் இந்த மண்ணிற்காகவும் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கு. And on that day of resurrection, by the voice of God, the earth will give up your body and it will give you a new body on that day, a pure body. நம்ம உயிர் மீட்கப்படுகிற அந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம உயிர் மீட்கப்படும் பொழுது அந்த நமக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறது. நாம் அதன் மூலமாய் உயிரடைகிறோம். And your soul that has been cleansed with the blood of Jesus will be given back to your body. நம்முடைய அந்த ஆத்துமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட அந்த ஆத்துமா மறுபடியும் நம்முடைய அந்த சரீரத்துக்குள் சென்று அது உயிரடைகிறது. And then that purified soul will purify the body and lift it to glory. சுத்தமான அந்த சுத்தமாக்கப்பட்ட அந்த ஆத்துமாவானது அந்த சரீரத்தையும் சுத்தமாக்கி அது எழும்புகிறதா இருக்கிறது. That, my friends, is the hope of the resurrection that has been given to us by our Lord Jesus. அதான் நம்முடைய வாழ்வில் உயிர் மீட்பு அடைகிறதுடைய நம்பிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். For a person who's an unbeliever, a person who does not know the Lord Jesus, he will also die and he will also be resurrected, but not in a pure body. He will resurrect in the same dirty body full of disease and illness. ரட்சிக்கப்படாத மனுஷனும் நம்மளை போல அவன் மரணத்துக்கு உட்படுவான். ஆனால் அவன் உயிர்த்தெழும் பொழுது நம்மளை போல அல்ல, அவன் அசுத்தத்திலும் அந்த இல்னஸ்லயும் அவன் மறுபடியாக உயிர்த்தெழுகிறதை நாம் பார்க்கணும். With whatever impurities he died with, that same impurities he will resurrect with. எந்த அசுத்தத்தின் மூலமாக அவன் மரணத்துக்கு உட்பட்டானோ அதே அசுத்தத்தில் அவன் மறுபடியும் அவன் உயிர் அடைகிறான். And then he will stand before the judgment seat of God, and then he will proceed as a punishment to the second death. அவன் நியாய தீர்ப்பிന്റെ அந்த சிங்காசனம் முன்பாக அவன் நிற்க வேண்டிய அவசியம் வருகிறது. அப்படி நிற்கும் பொழுது அவன் இரண்டாம் மரணத்திற்கு ஆக்கணையாக்கப்பட்டு அவன் மரணத்திற்கு அடைகிறான். So friends, we have to take this disease called Metsura very, very seriously. இந்த மெசூரா என்கிற இந்த குஷ்டரோகம் என்கிற நோயை நம்ம மிகவும் முக்கியமாக நாம் சீரியஸ்னஸாக எடுக்க வேண்டும். The problem is that we've not been taught these things in the church, and we've not been given the understanding of what is pure and impure. Purity and impurity is not being taught to us. நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் இந்த அசுத்தத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நாம் அதிகமாக கேட்காமலும் படிப்பிக்கப்படாமலும் இருக்கிறோம். We have taken for granted and taken it as if it's it's like having a wonderful meal, that the blood of Jesus is mine. It is free, but it is not cheap, my friends. நாம் சில நேரங்களில் நம்முடைய சில கிராண்டடாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்கிற ஒரு கிராண்டடாய் நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்வதனால் சில விஷயத்தில் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். Be very careful of this. Now this person who is suffering from this disease knows the condition that he is in. நாம் பார்க்க வேண்டும், இந்த மனுஷன், இந்த குஷ்டரோகம் அடைந்த மனுஷன், அவனுக்கு தெரிகிறது எதன் மூலமாக இப்படி அவன் அசுத்தத்தில் வந்தான் என்பது. At least he knows. You and me and many of us, even I'm talking about the Christians themselves, do not know the spiritual leprosy that they are living in. இந்த மனுஷன் அறிந்திருக்கிற இந்த அசுத்தத்தை குறித்து, இந்த குஷ்டரோகத்தை குறித்து நம்மளும் சில கிறிஸ்தவர்கள் என்கிற நம்மளும் கூட அறியாமல் இருக்கிறது தான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். We only worship God with our lips and with our mouth, but our heart and our purity level is far from what is required to live this life. நம்முடைய வாழ்வில் நம் வாய் மூலமாக நாம் ஜெபிக்கிறோம், அறிக்கை இடுகிறோம், ஆண்டவரோடு வொர்ஷிப் பண்ணுகிறோம். ஆனா நம்முடைய இருதயமானது அசுத்தத்திலையும் பரிசுத்தத்துக்கு நேராக வராமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். Now when this person understood his condition and he realizes that he is impure, that he needs cleaning, he comes to Jesus in humility and in humbleness. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் உள்ள அந்த அசுத்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, அதற்குரிய அந்த அவனுக்கு அது தேவை என்பதோடைய அறிவு வருகிறது. அதற்காக அவன் இயேசுவிடத்தில் வந்து அவன் தாழ்மையோடு அதை கேட்பதை நம்ம பார்க்க முடியும். Verse 41, it says, and Jesus was moved with compassion in looking at him. 41ஆம் வசனத்தில் நாம் இப்படியா வாசிக்கிறோம், இயேசு மனதுருகி கையை நீட்டி.
He was moved with compassion because he could see the spiritual condition of this person, and it was literally like a rotten smell coming up to Jesus's face. இதில் நாம் பார்க்கிறோம், இவர் மிகவும் மனதுருக்கமாய் அந்த மனிதனிடத்தில் செல்வதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ள அந்த லெவலை பார்த்தவராய் அவர் மனதுருகி அவரிடத்தில் செல்வதை நாம் பார்க்கிறோம். The result of this unrectified leprosy, Amadzora, is that when the person dies, his body rots with worms. இந்த சுத்தமாக்கப்படாத இந்த குஷ்டரோகம் அந்த மனுஷனுடைய சரீரத்தில் மிகவும் ஒரு நோயை கொடுத்திருக்கிறதை அவர் பார்க்கிறார் அந்த நேரத்தில். And imagine a person who's so deep in leprosy and dying with worms on his body. That's the same body that's going to be resurrected. Oof, I don't want to be that way, my friends. குஷ்டரோகம் உள்ள மனுஷனாய் மரிக்கிற ஒரு மனுஷன் அவன் உயிர்த்தெழும் பொழுதும் அப்படிப்பட்ட அசுத்தத்தோடு தான் அவன் உயிர்த்தெழுகிறான். அப்படிப்பட்ட மனுஷனாக நாமளும் இருக்காமல் இருப்பதற்காக நாம் பார்த்துக் கொள்கிறோம். You know, somewhere in the gospel, Jesus says, if your right hand is making you to sin, cut it off. Go into life without your right hand rather than going into corruption with your hand. இந்த சுவிசேஷங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், உங்களுடைய வலது கை உங்களை தீமைக்குள் நடத்துமானால் உங்களுடைய கையை வெட்டி போடுங்கள். 2 கை உள்ளவர்களாய் நீங்கள் நரகத்துக்கு செல்வதை பார்க்கிலும் 1 கை உள்ளவர்களாய் பரலோகத்திற்கு செல்வதே மேன்மையான காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். In Matthew 10:28, can you read Matthew 10:28? மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். Jesus is saying, be afraid of that person who is able to corrupt the body and the soul. இயேசு இங்க சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். Friends, get it out of your mind that we will all die and our spirit and our soul will go to hell. No, your body will go to hell in its corruption and you will be everlastingly tormented of there in your body. நாம் இப்படியாக சிந்திக்க கூடாது. நம்முடைய ஆவியும் ஆத்மா மாத்திரம் சரி இந்த நரகத்தில் செல்லும் என்பதை, ஆனால் சரீரமும் நம்முடைய இந்த நரகத்தில் உள்ள பகுதியில் செல்லுகிறது. அது சரீரமும் அந்த நரகத்தில் வேதனை அனுபவிக்கிறதா இருக்கு. Because it is that body of yours that has disobeyed God and done all the evil things. எதற்காக என்றால் நம்முடைய சரீரம் தான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கீழ்ப்படியாமையை நடைபெறுத்துகிறது நம்முடைய வாழ்க்கை. It is your body that has spiritual leprosy and it's suffering with all the diseases and all the sicknesses. இந்த சரீரம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அந்த குஷ்டரோகத்தை சரீரத்தில் அனுபவிக்கிறது, அதை நோயாக வைத்திருக்கிறது. அதனால் இந்த சரீரம் தான் நரகத்தில் வேதனைப்படுகிறது. And the soul that is not rectified and cleansed with the blood of Jesus, that soul also will be pulled down with the body into the depths of darkness and hell. மீண்டெடுக்கப்படாத சுத்தமாக்கப்படாத அந்த ஆத்மாவும் அதே நரகத்தில் தள்ளப்படுகிறது. அந்த வேதனையான ஒரு இடத்தில் அந்த ஆத்மா சென்றடைகிறது. Knowing all of this and understanding this, Jesus looks at him with compassion and says, what a great tragedy for the soul. இதெல்லாம் அறிந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆத்மா விலையேறப்பட்டது என்பதை அறிந்து அவனுக்கு இறங்குறதை பார்த்தார். And he showed him mercy because he seen that this person is really repenting in humility. அவனுக்கு ஆண்டவர் இறங்குகிறார், மனதுருகுகிறார். ஏனென்றால் அவன் உண்மையாகவே அவன் அந்த மனம் திரும்புதலை அவன் வாழ்வில் அவன் பெற்றுக் கொண்டவனாயிருக்கிறான். And he put forth his hand and he touched him and he said, I desire for you to be clean, and he cleansed him. 41ஆம் வசனத்தில் இப்படியே சொல்கிறார், கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். You know what a great thing this is, because now Jesus is not only rectified and cleansed him physically, but he's also rectified him in his essence of his soul. He's removed the spiritual leprosy from him. பாருங்க, இது மிகவும் அற்புதமான விஷயம். அவனுடைய சரீரத்தில் மாத்திரம் அவனுக்கு சுத்தம் கொடுக்கவில்லை, அவனுடைய ஆத்மாவையும் முழுவதுமாக சுத்தப்படுத்தி அவனை முழுவதுமாக சுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். And then he sent and he said to him very clearly, he said, go straight away, charged him saying, go straight away without any delay and go straight to the temple
and offer the offerings of the law that Moses told you to offer as a testimony for your cleansing. 44ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று அவனுக்கு புத்தி சொல்லி ஆசாரியர்களுக்கு தன்னை காமிக்கும்படியாக அவன் அனுப்பிவிடுகிறான். He says unto him, see that you say nothing to no person. Do not from here till the time you go and give an offering, do not open your mouth. அங்க அவர் சொல்லுகிறார், நீ காணிக்கை செலுத்த போகும் வரைக்கும் உன்னுடைய வாயை துறக்காமல் நீ செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். Why? Remember what I said, evil speech brings spiritual leprosy. எதற்காக அவர் நீ போகும் வரைக்கும் ஒருவருடன் பேசாதேன்னு சொல்வதற்கு காரணம் எதற்காக என்பதானால், நான் சொன்னது போல நம்முடைய வாயில் உள்ள தீங்கான வார்த்தைகள் குஷ்டரோகத்தை கொண்டு வருகிறது. But listen, Jesus sends him and tells him to go and offer the sacrifices for the cleansing of a leper. இவனுடன் இயேசு சொல்லுகிறார், நீ போய் காணிக்கையை இந்த சுத்தமான நிமித்தம் காணிக்கையை ஆசாரிடத்தில் செலுத்த சொல்லுகிறார். Jesus is asking him to do the laws of the Torah, to keep the Torah. இவனுடன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கண்டிப்பாக அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். Although Jesus is cleansed him, why does that person have to keep the Torah? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சுத்தமாக்கிய பின்பாகவும் எதற்காக அந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும்? Because the Torah is established by God for all time. எதற்காக என்பதால் இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஆண்டவர் மூலமாய் அது ஸ்திரப்படுத்தப்பட்டது, நிலைப்படுத்தப்பட்டது நிரந்தரமாக. And it is the high priest that is going to declare this person clean. எதற்காக என்பதால் இந்த பிரதான ஆசாரியன் இந்த மனிதன் சுத்தமானவன் என்பதை அவன் அறிவிப்பான் என்பது. So friends, I'm telling you, there are many things in this New Testament that we do not understand. We have to understand and read the New Testament in context of the Hebrew mind and Hebrew thought. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நாட்களிலும் புதிய ஏற்பாடில் மிகவும் அதிகமான காரியங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நம்முடைய எபிரேய அடிப்படையில் நாம் அதை புரிந்து கொள்ள நம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். But he was so happy being cleansed and being freed again that he went out publishing it all over. He went. இங்க இந்த மனுஷனை பார்க்கிறோம், இவன் சுத்தமானது மூலமாக அந்த சந்தோஷத்தில் அவன் எல்லா இடத்திலும் புறப்பட்டு எங்கும் அவன் போய் பிரசங்கிக்கதை நாம் பார்க்க முடிகிறது. And he went and people were hearing him and he was telling everybody, so much so Jesus could not even enter into the cities because everybody knew. இயேசு கிறிஸ்துவால் அந்த கிராமங்களில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு பட்டணங்களில் அவன் எல்லா பக்கமும் போய் அவரை குறித்துள்ள அந்த அற்புதமான காரியத்தை அவன் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். So Jesus was out around the cities, in the desert places, in the quiet places, all around, and people were coming to him. அதனால் இயேசு கிறிஸ்து பட்டணத்திற்குள் செல்லாமல் வனாந்திரத்தில் அவர் அங்கேயே வாசம் பண்ணி வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் அந்த வனாந்திரத்திற்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். This spiritual leprosy that we are studying today, if we read the book of Numbers, I think it's in chapter 18 of Numbers, it talks about Miriam, the sister of Moses. இந்த குஷ்டரோகத்தை குறித்து நாம் படித்தோம் என்று இதை நாம் என்னாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். மோசேயுடைய சகோதரி மிரியாமுக்கு வந்த அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகம் அவளை பிடித்ததை நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்வில் உள்ளதை நாம் கனெக்ட் பண்ணுகிறோம். She has a fight with her brother Moses and she implicates her other brother Aaron in the fight. அந்த மிரியாம் தன்னுடைய சகோதரனுடன் சண்டையிடும் பொழுது மோசேக்கு விரோதமாக தன்னுடைய மற்ற சகோதரன் ஆரோனையும் கூட்டிக் கொண்டு இவனுக்கு விரோதமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். And because she involves Aaron, now she and Aaron are accomplices in complaining and fighting and saying evil and wrong things with their mouth against Moses, the servant of God. மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக ஈவிலான அந்த தீமையான வார்த்தைகளை அவனுக்கு விரோதமாக கம்ப்ளைண்டாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். And if you read that portion in the book of Numbers, immediately when this happens, immediately God descends to sort the situation out. அந்த என்னாகம புஸ்தகத்தில் நாம் பார்ப்போமானால் உடனடியாக அந்த ஆண்டவர் இறங்கி வந்து அதற்கு மறு உத்தரவாக അല്ലെങ്കിൽ அதற்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
And immediately God calls Moses and Aaron and Miriam aside and chastises them. அவர்களை உடனே அவர் வந்த உடனே அவர்களை கூப்பிட்டு 3 பேரையும் அழைத்து அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். And he punishes Miriam by making her like a leper. அப்பொழுது நாம் பார்க்கிறோம் மீரியாமை அவர் தண்டிக்கிறதுக்கு காரணமாக அவளுக்கு குஷ்டரோகம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். And Miriam has to remain outside the camp for 7 days till the time she's cleansed and made whole and brought back into the camp of Israel. அந்த குஷ்டரோகத்தின் காரணமாக மிரியாம் 7 நாட்கள் அந்த பாளையத்துக்கு புறம்பாக அவள் இருக்க வேண்டிய காரணம் வந்தது. அவர் அந்த பாளையத்திலே சுத்தமாகும் வரைக்கும் 7 நாள் அங்கு தங்கியிருந்தார். And Aaron pleads with his brother Moses saying, Lord, please pray for her because now she resembles someone who's half born. அப்பொழுது ஆரோன் தன்னுடைய சகோதரிக்காக மோசேயுடன் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே அவனுக்காக இறங்க வேண்டும், அவள் மிகவும் வேதனைப்படுகிறார், ஒரு ஸ்திரியாய் மாறிவிட்டாள் என்பதை அவன் வேண்டி. So Miriam is somebody now with this stricken with this leprosy. She's somebody like a child who is born and who's being born but who's dead while being born. அவள் மிகவும் குஷ்டரோகத்தில் மிரியாம் ஒரு சிறு பிள்ளை உறைந்த மலைக்கு வெண்மை போன்ற குஷ்டரோகம் வந்ததினால் சின்ன பிள்ளை கஷ்டப்படுவது போல அவள் மிகவும் பாதி மாமிசம் அழுகி செத்தவளை போல இருக்கிறாள். You see, this tells us something very, very important. It's in Numbers chapter 12. Please turn to Numbers chapter 12 verse 1. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Can you read verse 1? Yeah. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணியிருந்த எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். Can I read? Continue. Yeah, you can read till verse 1 second. Till verse 12. Okay. வசனம் 3ஆம் வசனம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் 2 போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாயும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாமிசம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக. Praise God. I hope you are understanding what I'm trying to tell you. The evil speech of Miriam made her like a leper. உங்க எல்லாருக்கும் நன்றாக புரிந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த தீமையான வார்த்தை, இந்த பொல்லாப்பான வார்த்தை மிரியாமை ஒரு குஷ்டரோகியாக மாற்றிவிட்டது. And the process of cleansing a leprous person when he comes back into the camp was a sin offering, and he had to take 2 birds and he had to take the hyssop and spray the blood. It's the same kind of offering that was given when they left Egypt on the Passover night.
இந்த சுத்தமாக்கப்பட்ட அந்த குஷ்டரோகி மனுஷன் அவன் திரும்பவும் பாளையத்துக்குள் வரும்பொழுது அவன் சுத்தமாக்கப்படுவதற்காக பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். அதன் மூலமாக இரத்தத்தை ஈசோப்பின் மூலமாகவும் அதை அவன் மேல் தெளித்து அவனை சுத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். இந்த சேம் காரியம்தான் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வரும்பொழுது பஸ்கா மூலமாய் கர்த்தராய் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியமும் சேமாக இருந்தது, ஒன்றாயிரம். Which means Miriam left Egypt on Passover night and she was saved. Then she sins with her mouth, she becomes leprous, and now to come back into Israel, she has to go through that process of cleansing and being born again all over again. That is why Aaron says she is like a child that's half born. இங்கேயும் மிரியாம் அவள் குஷ்டரோகம் வந்தது மூலமாய் பாளையத்துக்கு வெளியே போகப்பட்டவள் திரும்பவும் உள்ளாக திரும்ப வர வேண்டுமானால் அந்த சுத்திகரிக்கப்பட வேண்டிய அந்த விஷயத்தில் அவர் செல்ல வேண்டும். அதனால்தான் அப்படிப்பட்ட நிலைமையில் வந்தால், அதனால்தான் ஆரோன் சொல்லுகிறான் அவள் மாமிசம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் இருக்கிறார் என்று அவன் வேண்டிக் கொண்டான். So friends, what I want to tell you today is be careful of our speech. Our speech brings the highest level and purity to our lives. நம்முடைய வாழ்வில் நாம் பேசும் பொழுது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் பேச்சு நம்முடைய வாழ்வில் வருகிற தீமையான பேச்சு நமக்கு அசுத்தத்தை தருகிறது. Don't be fooled by saying I'm born a Christian, I'm living a Christian life, I'm doing this, I'm doing that, I'm a very holy person, No. Look at your lives, reflect on the impurities of your life and ask the Lord to cleanse it out of you. நம்முடைய வாழ்வில் நாம் கிறிஸ்தவர்களாய் பிறந்தேன் என்று நாம் அதிலே மகிமைப்படுத்திக் கொள்ளாமல் நாம் நம்முடைய வாழ்வில் உள்ள அந்த அசுத்தத்தை, இந்த ஈவில் ஸ்பீச்சை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் நம்மளை சுத்தப்படுத்த நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். You do not realize it, but as you'll keep studying with us every week, you will understand these many concepts from the Bible. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறைமுகமாக இருந்தாலும் வருகிற நாட்களில் எங்களோடு சேர்ந்து நீங்க படிப்பீர்களானால் கண்டிப்பாக அநேக விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். So with this lesson, we finished chapter 1 of the book of Gospel of Mark, and something very important. I request all of you all to please read this last 5 verses of the Gospel of chapter 1 again and understand what we have learned today. இந்த நாளில் நாம் இந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தை நாம் முடித்து விட்டோம். இந்த கடைசி 5 வசனங்களை மிகவும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாசியுங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்க என்ன நடக்கிறதும் அதை எப்படி ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். There is great depth of meaning and spiritual context in what we've studied today. நம்ம இன்று படித்ததில் மிகவும் ஆவிக்குரிய மறைமுகமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். This impurities stick to your soul like patches of dirt. இந்த அசுத்தமானது நம்முடைய ஆத்மாவை சில அசுத்த காரியங்கள் போல டாட் ஆகி நம்ம அதை ஒட்டி இருக்கிறது. And it needs to be cleansed, rubbed, scrubbed and cleansed. அது கண்டிப்பாக அப்படிப்பட்ட அசுத்தங்கள் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். And that cleansing can only come by our Lord Jesus and his precious blood. அந்த சுத்தமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமா மாத்திரமே அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். So please reflect on what we studied today, and shalom and good night until we meet next Friday evening. I hope to see a lot more of you all on Friday evening. Good night and shalom, friends. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை நான் பார்க்கும் வரையிலும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க கண்டிப்பாக இதை மறுபடியும் வாசியுங்கள், அதை படித்து கற்றுக்கொள்ளுங்கள்.